Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 exercise problem பார்க்க போறோம். Page number 39ல 9th sum பார்க்க போறோம். A man spent as much in buying the pictures and as in the framing it. So pictures வந்து வாங்கிட்டு இருந்தான், வாங்கி அதை frame பண்றதுல அவன் இன்ட்ரஸ்டா இருந்தான் man. Okay, ஒரு ஆளு had the cost of framing been rupees 20 less. Frame பண்றதுல 20 less இருந்துச்சு, pictureல 50 more இருந்துச்சுன்றாங்க. And then the picture rupees 15 more na adhigam, less na kammi. The cost of the picture would have been twice that framing of it. Cost of the picture vandu twice, adu frame pandadoda amount vandu twice irundhucha. Find the cost of the picture என்றாங்க. நம்மளுக்கு cost of the picture தெரியாது. Let the cost of the picture na x ன்னு வெச்சு assume பண்ணிக்கிறோம். Cost of framing பாத்தீங்கன்னா less than ரதனால பிக்சரோட -20. क्वेश्चनல இப்ப என்ன படிச்சோம், அடுத்த கான்செப்ட் என்ன படிச்சோம், twice ன்னு பண்ணோம்ல, 15 more than twice of this framing cost. Twice of framing cost x -20. அதோட பிக்சர் பாத்தீங்கன்னா பிக்சர் காஸ்டோட 15 வந்து எவ்வளோ மோர். இப்போ இந்த 2 உள்ள கொண்டு போகணும். 2 into x 2x, 2 2s are 4, 40. இங்கே x plus 15. ஸோ ப்ளஸ் x இது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆகிடும், -40 இது பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 40 ஆகிடும். 2x minus x is 1x. 40 plus 15, 55. The cost of the picture is equal to rupees 55. The cost of the picture எவ்வளவுனா rupees 55. Clear? இப்போ 10th sum பார்க்க போறோம். இங்க பாருங்க, divide 286 into 4 parts such that the first part is increased by 1, the second part is decreased by 2, the third part multiplied by 3, and the fourth part divided by 4, which gives the same result in each case அப்படின்ட்டாங்க. 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் 286. இதை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஹிண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஹிண்ட் அசியூம் த ரிசல்ட் இன் ஈச் கேஸ் பி எக்ஸா அசியூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன அசியூம் பண்ணிக்க சொல்கிறாங்க, ஹிண்ட்டு அந்த வேல்யூவை எக்ஸா அசியூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. எவ்வளோ பார்ட்டு, 4 பார்ட். எவ்வளோ கொடுத்து டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, 4 பார்ட். டோட்டல் எவ்வளோ, 286. பார்த்தீங்கன்னா let the 4 parts be, நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன், A B C D ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். அதோட சம் எவ்வளோ, 286. சம்னா என்ன பண்ண போகிறேன், A plus B plus C plus D equal to 286. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏவோட எவ்வளோ ஆட் பண்ண சொல்கிறாங்க, 1. என்ன மோர் தென்றதுனால பியோட 2 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட் வந்து சியோட என்ன பண்ணும், 3 டைம்ஸ்ன்றதால மல்டிப்ளிகேஷன். ஃபோர்த் பார்ட் வந்து டிவைட் பண்ணுறாங்க 4ஓட. ஸோ D/4. இதெல்லாம் கொஷினை நான் என்ன கொஷினில் வந்து எக்ஸா வச்சுக்க சொல்கிறதுனால இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் என்ன அசியூம் பண்ணிக்க போகிறேன், எக்ஸா அசியூம் பண்ணிக்க போகிறேன். அப்போ எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம், A + 1 = x. அப்போ எனக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சு என்ன பண்ணும், இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -1, A = x - 1. அதே மாதிரி B - 2 = xன்னு வச்சுக்க போகிறேன். ஸோ B வேணும், -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2. அப்போ பியோட வேல்யூ என்ன, x + 2. கிளியர்? அதே மாதிரி 3C = xன்னு வச்சுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ C தெரியணும்னா 3 இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். C = x/3. அதே மாதிரி D/4 = x. D கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரணும். டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். D = 4x. கிளியர்? இப்போ என்ன பண்ண போகிறோம், சம் A + B + C + D = 286ல் ஏவோட வேல்யூ என்ன, x - 1. பியோட வேல்யூ என்ன, x + 2. சியோட வேல்யூ என்ன, x/3. டியோட வேல்யூ என்ன, 486. டோட்டல் எவ்வளோ, 286. சம்முன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 5 6 6x இந்த x/3 அப்படியே போட்டுக்க போகிறோம். 2 - 1ன்னா 1 +1 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் -1 ஆகிடும். 286 - 1 285. கிளியர்? இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். நோ வேல்யூ மீன்ஸ் கன்சிடர்ஸ் 1. 1க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தால் 3a. இங்கே 3னா இங்கேயும் 3a. 6 3s are 18x + x/3a = 285a. No value means considers 1. 18 + 1 19. 19x = 285. இந்த 3a ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். டிவிஷனில் இருக்கிறது என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 285 × 3a. ஸோ எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது பக்கம் கொண்டு தான் என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். 19 டேபிள் 1 டைம் 15 டைம். ஸோ x = 15 × 3 எவ்வளோ வருது, 45. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் அந்த 4 பார்ட்ஸை பிரிக்கணும்ல. 4 பார்ட்ஸ் எப்படி எடுத்திருக்கும், ஏவை எப்படி எடுத்திருக்கும், A B C Dன்னு எடுத்திருக்கும்ல. ஏவை என்ன எழுதும், x - 1 இல்லை, x என்ன, 45 - 1 44.
B எப்படி எடுத்திருக்கோம் x plus 2 x ஓட வேல்யூ என்ன 45 45 plus 2 45 plus 2 னா 47 C எப்படி எழுதியிருக்கோம் 45 divided by 3 கொடுத்துருக்குமா ஏன்னா 45 by x அது பண்ணால் 1 time 15 time அது மாதிரி D எப்படி எடுத்திருக்கோம் 4 times of x எவ்வளோ 45 4 into 45 180 degree கிளியர் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு 44 47 50 and 180 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா அவங்க கொடுத்த சம் 286 வரும் பார்ட்ஸை டிவைட் பண்ணிட்டோம் கிளியர் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா 11 சம் பாருங்கள் a carpenter charged rupees 25,000 for making a bed carpenter என்ன பண்ணாங்கன்னா பெட்டை செய்யறதுக்கு 25,000 சார்ஜ் போட்டாங்க the cost of material used வந்து 1100 labor charges are 200 per hour for how many hours did the carpenter work அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பெட்டு சார்ஜ் 25,000 மெட்டீரியல் வந்து 1100 லேபர் சார்ஜ் பர் ஹாருக்கு 200 எவ்வளோ ஹார்ஸ் கார்பெண்டர் வந்து ஹவு மெனி ஹார்ஸ் டிட் கார்பெண்டர் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க லெட் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் எனக்கு தெரியாது அது எக்ஸின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா நம்பர் ஆஃப் ஹார் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்போ எக்ஸ் இன்ட்டு எவ்வளோ ஹார்ஸ் பர் ஹாருக்கு எவ்வளோ 200 ப்ளஸ் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு மெட்டீரியல் வாங்க 1100 டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 2500 ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் எக்ஸுன்றது அந்த பர் ஹாருக்கு எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ ஹார் நம்மளுக்கு தெரியாது கார்பெண்டருக்கு பர் ஹாருக்கு 200 கொடுத்துருக்காங்க 1100 எக்ஸ்ட்ரா காசு டோட்டல் வந்து 2500 எல்லாம் சேர்த்தா 2500 200 into x 200x ஈக்குவல் டு 2500 ப்ளஸ் இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும் 1100 200 2500 minus 1100 na 1400 x equal to 1400 multiplication க்கு கொண்டு வந்தா என்ன ஆயிடும் டிவிஷன் ஆயிடும் 0 0 okay 0 0 2 table 1 time 2 table 7 time அப்ப x equal to 7 therefore carpenter worked for எவ்வளவு hours 7 hours clear thank you